எனக்குள்ள பலவிதமான காரியங்கள், எனக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் போய்கொண்டே இருக்கிறதுனாலதான் எனக்குள்ள அந்த மரண அவஸ்தை இருந்து கொண்டு இருக்கிறது. யோசிப்போமா, இன்னைக்கு காலையில கர்த்தர் யாரோடு கூட பேசுகிற தேவன். நம்மளெல்லாம் சும்மா கொண்டு வரவே மாட்டாரு. எந்த இடத்துக்கும் கர்த்தர் சும்மாவே கொண்டு வர மாட்டாரு. எந்த இடத்துல சும்மா அவருடைய வார்த்தையை கேட்க விட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த தருணத்தை கொடுத்த தேவன். ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட மரண அவஸ்தை இருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகள் இருந்தாலும், நீ வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா. அவர் போறாரு பாருங்க. ஆரோக்கியம் தேவை என் மகளுக்கு. என்ன தேவை? இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்துல ஆரோக்கியம் தேவை? எத்தனை பேருடைய குடும்பத்துல ஆரோக்கியமான குடும்பம் தேவை ஐயா? குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குது, குடும்பத்துக்குள்ள குழப்பம் நடந்துட்டு இருக்குது, குடும்பத்துக்குள்ள எனக்கு புரியல ஆண்டவரே, ஒரு ஆரோக்கியம் தேவை எனக்கு. அல்லேலூயா. ஒரு ஆரோக்கியம் தேவை. அவள் ஆரோக்கியம் அடையவும் படிக்கு நீர் வந்து, நீ வந்தாதான் ஆரோக்கியமே பெற்றுக்கொள்ள முடியும். மரண அவஸ்தை. ரெண்டாவது ஆரோக்கியம் தேவை. மரண அவஸ்தையில எத்தனை பேர் இருக்கிறோம்? வெளியில நம்ம எப்படி இருக்கிறோம்னாக்கா, நடமாடும் பிணங்களாக இருக்கலாம். அந்த காரியத்தை நம்ம சொல்லிக்க மாட்டோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவோம். நமக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் மிகுதி, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஜாஸ்தி, நமக்குள்ள இருக்கிற மரண அவஸ்தைகள் அதிகமாக இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா, அந்த மரண அவஸ்தையிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த மரண அவசியம் அல்ல, அவர் கேட்டது என்ன தெரியுமா? நீர் வந்து அவள் மேல கைய வையும். இந்த இடம் தான் நான் ரொம்ப தொடப்பட்டேன். நானும் ஐயா சொன்னதுல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ பிரசங்கங்களை பேசி இருக்கிறேன். என்னதான் பேசணும்? நீ இதை கொண்டு போ. யாருக்கோ என் கை தேவைப்படுது, அவங்க குடும்பத்துல தேவைப்படுது, அவங்க வாழ்க்கையில தேவைப்படுது. நீ இதையே பேசினாரு. நான் இதைதான் பேசுவேன் ஆண்டவரை சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு காலையில எழுந்து 4 மணிக்கு ஜெபம் பண்றேன். ஏசப்பா, எனக்கு தெரியாது, நான் என்னமோ நான் கொண்டு போறேன் இந்த வார்த்தையை. என் மனசுல இதை வச்சுட்டீங்க, இதைதான் நான் கொண்டு போறேன். ஆவியானவர் பேசுவீராக. ஆமென். ஆவியானவர் பேசு. எந்த குடும்பத்துக்கோ யாருக்கோ இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவருடைய கை தேவைப்படுதுங்க. அவருடைய கை தேவைப்படுது. பிரியமானவர்களை, யோசிப்போமா இந்த காலையில உங்க பாரத்தை நீங்க சுமக்கவே வேண்டாம். உங்க கஷ்டத்தை நீங்க சுமக்கவே வேண்டாம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், என்னோடு கூட அதிகமான வாலிப பிள்ளைங்க ஊழியம் செய்தது உண்டு. இன்னைக்கும் என் கூட வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க கூட நான் சொல்லுவேன், ஒரு காரியம் நான் சொல்லுவேன். என்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக உழைக்கிறீங்களோ, போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களோ, அது உங்களுடைய ஆசீர்வாதம்.